ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா முருங்கைக்கீரை உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கைக்கீரை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கம்மா. முருங்கைக்கீரை கொழுந்தா இருந்தது, பிச்சுட்டு வந்திருக்கான். முருங்கைக்கீரை போட்டு மோர் குழம்பு வைக்கலான்னு. கொழுந்தா இருந்தா நல்லா இருக்கும் குழம்பு, அதுதான் உருகிட்டு இருக்கா. ஓகே ஓகே, நல்லா கொழுந்து கீரையா இருக்கு. அங்க பாருங்க, நல்லா கொழுந்தா இருக்கு. ஓகே ஓகே, சரி பின்ன உருகிட்டு சொல்றீங்களா? 5 minutes later. இப்போ கீரையை முன்னாடி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடு வரட்டும், கீரையை போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கலாம். கீரை வேகட்டும். கீரை வந்துருச்சு, இதை ஆற வச்சிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பொரி அரிசி போட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் தடுப்பாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க, நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ தாளிச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் 2 போட்டுக்கலாம். மிளகா போடலாம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ இதை அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ கீரை அரைச்சிக்கலாம். இந்த கீரையை இப்போ இதில் அரைச்சிக்கலாம். இது நைஸாக அரைச்சிடக்கூடாது, சும்மா குறன்னு அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், குறப்பா. இது மாதிரி கொதி வந்ததையா கீரையை ஊற்றிக்கலாம். கீரையை ஊற்றினதையும் ஒரு கொதி வரட்டும். இப்போ தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நுரைச்சி வந்ததையும் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி நுரைச்சி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முருங்கைக்கீரை மோர் குழம்பு ரெடி. நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெயிலுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு மோருக்கு நல்லது, கீரையும் நல்லது. கீரையை கூட பொரியல் பண்ணி கொடுத்தா முருங்கைக்கீரையை ஒன்றும் சாப்பிடாதுங்க. இது மாதிரி பிளெண்ட் பண்ணி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. ஆமா,
என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு இது கொடுத்தா. மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேம்மா. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு மோர் குழம்பு வச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகேவா? பாய்.